யூடியூப் ஸ்டுடியோவில் இன்ஸ்பிரேஷன் டேப்பை எப்படி யூஸ் செய்வது என்பதை பற்றி இன்று பார்ப்போம். முதல்ல நம்ம எந்த வீடியோவும் கிரியேட் பண்ணல, ஆனால் நிறையா பேருக்கு அந்த வீடியோ பற்றி கொடுக்கணும். அந்த வீடியோ எல்லோரும் பார்க்குற மாதிரி செய்யணும். அதுக்கு நம்ம பாசிபிள் இல்லாமல் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் மொபைலில் டெஸ்க்டாப் சைட் மொபைலில் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேனல் கண்டென்ட் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரைட் ஸ்டோன் வீடியோ ஐடியாஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பிரேஷன் டேபிளில் போயிடும். அந்த இன்ஸ்பிரேஷன் டேபிளில் போயிட்டு நம்ம டைட்டிலு, செக் வேர்ட்ஸு, தம்ப்நெயிலு, அடுத்து மேனுவலாக எப்படி யூஸ் பண்ணுறன்ற மெத்தடை கொடுக்கும். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த இது நம்ம இன்ஸ்பிரேஷன் டேபிளில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவில் பண்ணுற ஆப்ஷன் ஆகும். இதுக்கு அடுத்து ஒரு மெத்தட் இருக்குது. இன்ஸ்பிரேஷன் டேபிளில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறோம்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு வீடியோ வைரலாக போகுதுன்னா அந்த வீடியோக்கான டைட்டில் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸில் இன்ஸ்பிரேஷன் டேபிள்ன்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கான டெமோ எப்படி வந்திருக்கு, அதை எப்படி மக்கள் யாராச்சும் பார்த்துருக்காங்க, அதில் வேர்ட்ஸில் வைரலான டேக்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை சொல்லித் தருவாங்க அந்த இன்ஸ்பிரேஷன் டேபிளில். அப்புறம் அந்த வீடியோ டாப்பிக்கை ஆட்டோமேட்டிக் வீடியோ டைட்டில்